ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பலா மரத்தில் காய் நிறைய காய்ச்சிருக்குது. ரொம்ப இடம் கிடையாது, கொஞ்சோண்டு இடம் தான். அதில் வந்து இந்த பலாமரம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் க்ரோ பேக்கில் வந்து கத்திரிக்காய், தக்காளி, அதாவது செரி டொமேட்டோ, அப்புறம் வந்து பேடிக்கை சில்லி இதெல்லாம் இருக்குது. இந்த கத்திரிக்காய் பாருங்கள், நான் வந்து விதைக்கி விட்ருக்கேன், நல்லா பழுத்து போய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடிக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட கண்ணீரும் பெரிய சோகமும் இருக்குது. ஒரு வாட்டி திருநெல்வேலி போயிருந்த போது அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காயும் பழுத்து முத்தி எல்லாம் அழுகி அப்படி வேஸ்ட்டாக இருந்தது. அவங்கக்கிட்ட தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்டோம், ஏன் பறிக்காமல் அப்படி விட்டுருக்கீங்க அப்படின்னா, இதை பறிக்கிறதுக்குண்டான கூலி கூட கிடைக்கிறதில்ல, அதனால் அதை என்ன பறித்து என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு நாங்கள் வரும்போது ஒரே ஒரு கத்திரிக்காயை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், பழுத்த கத்திரிக்காயை. அதை கொண்டு வந்து நான் இங்கே விதைச்சேன். போன வருஷம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் இந்த வருஷம் தான் நான் விதையை போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செடி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பூ பூத்துச்சு. ஒன்று வந்து வைலட் கலர் பூவும், ஒரு கத்திரிக்காய் செடியில் வந்து வெள்ளை பூவும் பூத்துச்சு. ஆனால் ஒரு வைலட் கலர் பூ பூத்துல 2 காய் தான் காய்ச்சிது. இந்த வெள்ளை பூ பூத்து நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள். செரி டொமேட்டோவும் நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள்.